தமிழக அரசியல இப்போ ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியே கிரியேட் ஆயிருக்குது. நம்ம தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் களம் கண்ட முதல் தேர்தலையே 108 தொகுதிகளில் ஜெயிச்சு ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுத்திருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இப்போ மாநிலத்தையே அதிர வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். சினிமால இருந்த ரசிகர் பலத்தை அப்படியே ஓட்டு பலமா மாத்தி காட்டின விஜயோட இந்த மாஸ்டர் பிளான் அரசியல் ஆய்வாளர்களையே ஆச்சரியப்பட வச்சிருக்குது. ஆனா இந்த வெற்றியை விட இப்போ சோஷியல் மீடியால அதிகமா பேசப்படுற விஷயம் என்னன்னா, இயக்குனர் சேரன் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு போஸ்ட் தான். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயுடைய அரசியல் வருகையை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணவர் தான் சேரன். நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சேரன் புதுசா கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்களை எழுப்பியிருந்தாரு. ஆனா இப்போ ரிசல்ட் வந்த உடனே அவருடைய பார்வையே அப்படியே மாறிடுச்சு. சேரன் அவருடைய எக்ஸ் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, சந்திச்ச முதல் தேர்தலையே 108 தொகுதிகளில் ஜெயிச்ச விஜய் தம்பிக்கு திரையுலகத்தை சேர்ந்தவன் அப்படின்ற முறையில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் இப்போ வீசக்கூடிய இந்த சுதந்திர காற்றுக்கு உங்கள் வெற்றி தான் காரணம். இத்தனை வருஷமா ஒரு சில கட்சிகளோட பிடியில் சிக்கி தவிச்ச எங்களையும் மக்களையும் இளைப்பாற வச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் மேலே நான் வச்ச விமர்சனங்களுக்காக மனப்பூர்வமாக வருத்தப்படுறேன்னு ஓப்பனாக மன்னிப்பு கேட்டிருக்காரு. வருங்கால தலைமுறைக்கான ஒரு நல்ல ஆட்சியை விஜய் கொடுப்பாருன்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல எதிர்த்தவங்க கூட இப்போ விஜயுடைய வெற்றியை பார்த்து வாழ்த்து மழை பொழிகிறது அவருடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு பெரிய பலமா பார்க்கப்படுது. சேரன் மட்டும் இல்லாம திரையுலகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல பிரபலங்களும் இப்போ வரிசையா வாழ்த்துக்களை குவிச்சிட்டு வராங்க. விமர்சிச்சவங்களே பாராட்டுற அளவுக்கு விஜய் செஞ்சிருக்கக்கூடிய இந்த மேஜிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சேரனுடைய இந்த மனமாற்றம் சரியானது தானா? கமெண்ட்ல சொல்லுங்க.